வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டேட்டாபேஸ்னா என்ன? டேட்டாபேஸ் ரிலேட்டட் கமாண்ட்ஸ் MySQL என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். டேட்டாபேஸ் அப்படின்னா என்னன்னா, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அவ்வளோதான் சிம்பிள். இப்போ MySQLல என்னென்ன டேட்டாபேஸஸ் நம்ம வச்சிருக்கோம் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு ஷோ டேட்டாபேஸஸ் அப்படின்ற கமாண்ட். இதில் கமாண்ட் வந்து எப்பயுமே நம்ம வந்து SQL ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து கேப்ஸ் லாக்ல எக்ஸிக்யூட் பண்ணுறது பேசிக் சின்டெக்ஸ். ஷோ டேட்டாபேஸஸ் கொடுத்துரும், செமிகோலன் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு எந்த லைனில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அந்த லைனை கிளிக் பண்ணிட்டு தென் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டாபேஸஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். அடுத்தது டேட்டாபேஸ் நமக்கு வேணும் டேட்டாஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் டேட்டாபேஸ் ஃபாலோட் பை த டேட்டாபேஸ் நேம். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ் டேட்டாபேஸ் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ் அப்படின்னா அனிமல்ஸ் வேல்யூஸ் வந்து எப்பவுமே லோவர் கேஸ் லெட்டர்ஸில் டைப் பண்ணுவோம். என்டர் பை செமிகோலன். அந்த ஐக்கானையும் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் என்டர் ஆர் கமாண்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடும். லெஃப்ட் சைடில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், அனிமல்ஸ் டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது நிறைய டேட்டாபேஸஸ் நம்ம பார்த்துட்டோம். அப்போது அதை எந்த டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை நம்ம எங்கே இருக்கோம், கரண்ட்டாக எந்த டேட்டாபேஸில் இருக்கோம்னு பார்க்குறதுக்கு செலக்ட் டேட்டாபேஸ் இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். செலக்ட் டேட்டாபேஸ் ஃபாலோட் பை பேரந்தசிஸ் செமிகோலன் கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தோன்னே நம்ம வந்து எந்த டேட்டாபேஸ்னால் நம்ம எந்த டேட்டாபேஸும் யூஸ் பண்ணல, அதனால் அது நல்லன்னு இருக்குது. இப்போது உங்களுக்கு எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணும், நம்ம யூஸ் பண்ண வேண்டியது அனிமல்ஸ் கரெக்டாக. இப்போது யூஸ் ஃபாலோட் பை தட் அந்த டேட்டாபேஸ் நேம் போட்டோன்னா அனிமல்ஸ் செமிகோலன் கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அது எப்படி வெரிஃபை பண்ணுறதா இருந்தால் சில டேட்டாபேஸை கிளிக் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் என்ட்ரு கொடுங்க. யூ கேன் சி கரண்ட்டாக நம்ம வந்து அனிமல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம அனிமல்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். அனிமல்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சா டேட்டாபேஸ் வேணாம் அப்படின்னு டெலிட் பண்ணணும் அப்படின்னா ட்ராப் டேட்டாபேஸ் நேம். ட்ராப் டேட்டாபேஸ் நேம் என்ன அனிமல்ஸ் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தோன்னா டெலிட் ஆகிடுச்சு. நீங்கள் லெஃப்ட் சைட் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், அனிமல்ஸை காணும். ஏன்னா ஷோ டேட்டாபேஸஸில் கூட செக் பண்ணோன்னா இட் ஒன்ட் பி த கேட்ஸ் இல்லை. ஸோ டேட்டாபேஸ் டெலிட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் டேட்டாபேஸ்க்கான கமெண்ட்ஸ். இவ்வளோ தான். ஃபர்தர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப்